நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளில் கூடி வந்திருக்கிற உங்களை ஒரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு பெந்தைகோஸ்தே நாள் நினைவுபடுத்தப்படுகிறது. எல்லா இடங்களிலும் ஆராதனைகள் விசேஷித்தவைகளாய் காணப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து இந்த உலகத்திலே தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு அவருடைய சீசர்களுக்கு கடைசியாக ஒரு வாக்கு பண்ணினார். நான் போகிறேன், உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டேன். இவ்வளவு நாள் நான் உங்களை வழிநிறுத்திட்டு வந்தேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். நான் போகாதிருந்தால் அவர் வரமாட்டார். எனவே நான் கட்டாயம் என்ன செய்யணும்? அங்கே போகணும். போனால் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட விடாதபடிக்கு உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் என்று சொல்லி அவர் வரும் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க? காத்திருங்க அப்படின்னு நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டது. மேல் வீட்டறையிலே 120 பேர் காத்திருந்தார்கள் என்றும் யோவேல் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமானது நிறைவேறினது என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொப்பனங்கள் காண்பார்கள் என்று சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அதை கொடுத்ததுக்கு காரணம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக அந்த பணிக்காக அவர்கள் அந்த வரங்கள் கிரியை செய்யத்தக்கதாக அநேகருக்கு சுவிசேஷமானது போகத்தக்கதாகத்தான் அந்த வரங்களை அவர்களுக்கு கொடுத்தார். அதே வேளை அவருடைய வாழ்க்கையிலும் கூட சரியான பாதையில் நடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை பிதாவானவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது நமக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து அநேக காரியங்கள் தெரியும். தாவீது சொல்லுகிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறான். சீமோனுடைய மேல் இருந்த பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் என்று சொல்லியும், சிம்சோனுடைய நாட்களிலே சிம்சோனுக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது அவனுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போனது. இப்படி பல காரியங்கள் நாம் வேதத்திலே அறிந்திருக்கிறோம் இல்லையா? ஆனால் இன்றைக்கு என்னுடைய உள்ளத்திலே போடப்பட்ட பகுதியானது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. எனக்கும் கூட ஒரு இதாக தான் இருந்தது. ஆனாலும் கூட அந்த காரியத்தை நாம் கொஞ்சம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் உங்களுடைய மனக்கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துகிறேன். அதை மையமாக வைத்து நாம் என்ன செய்வோம்னு சொன்ன இந்த சத்தியத்தை தியானிப்போம். ஒரு பையன், ஒரு சின்ன பையன் பரிசு பெறணும். அவன் எங்கே இருக்கான்னா சூரிச்சில் இருக்கிறான். எங்கே பரிசு பெறணும்னா ஜெனீவாவில் போயிட்டு அந்த பரிசை வாங்கணும். அந்த தகப்பனுக்கோ தாய்க்கோ போகிறதுக்கு வழி இல்லை. எனவே தன்னுடைய உறவின் முறையோ ஒரு நண்பனையோ கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், என் மகனை நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெனீவாவில் கொண்டு போய் அந்த பரிசு வாங்குறதுக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்கிறார். எனவே அவர் சொல்கிறார், சரி நான் போகிறேன் என்று சொல்லி அவர் பொறுப்பெடுக்கிறார். எடுத்துட்டு இப்போ வீட்டில் இருந்து சொல்லுமே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னா காலையில் வீட்டுக்கு வர்றாரு. அந்த பையனை கூட்டிகிட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றார். வந்து இறங்கணுன்னு அவர் பார்க்குறார், என்ன இந்த காலையில் இந்த பையனுக்கு என்ன வேணும், முதலாவது ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுப்போம், குடிக்க கொடுப்போம் அப்படின்றதுக்காக ஒரு சாண்ட்விச்சும் ஒரு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்குறாரு, குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு 2 பேரும் ட்ரெயினில் ஏறுறாங்க. ட்ரெயினில் ஏறி அவர்கள் இங்கேருந்து எங்கே போகிறாங்கன்னா ஜெனீவா நோக்கி போகிறாங்க. போகும்போது இப்படியே முகத்தை பார்த்துட்டு போயிருப்பாங்களா? என்ன செஞ்சுருப்பார் அவர்? தம்பி என்ன செய்கிறீங்க, எப்படி படிக்கிறீங்க, இப்படி தான் இருக்கணும், இதுதான் வாழ்க்கை முறை, இப்படி செய்தவங்க காரியங்கள், இப்படி உயர்ந்தவங்க, இப்படின்னு பல காரியங்களை அவர் சம்பாதித்து கொண்டே போயிருப்பாங்க. போயிட்டு அதுக்கு பிறகு இறங்கணுன்னா மறுபடியும் அவனுக்கு ஏதாவது ஒன்றை வாங்கி கொடுத்து அவனுடைய சரீரத்துக்கு தேவையானதை செய்து கொடுத்து விட்டு குறிப்பிட்ட இடத்துக்கு பயணமாக போயிட்டு அங்கே ஒரு இடத்துல என்ன செய்வாங்க, இவரை பாரம் கொடுத்து சொல்லுவாங்க, இந்த பரிசை பெறதுக்காகத்தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னா அவருக்கு பரிசு கொடுப்பாங்க இல்லையா? இதை கவனத்திலே கொண்டு நாம் இந்த சத்தியத்தை தியானிப்போம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நாம் அறிந்திருக்கிறோம், அவருடைய வல்லமையை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வல்லமையினாலே பிசாசுகள் துரத்தப்படுகிறோம், வியாதிகள் குணப்படுகிற எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, ஆவியானவர் மூலமாக கிடைக்கிற மேன்மைகள் என்ன? ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்று சொல்லுகிறோம். இந்த ஆவியானவரை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். முதலாவது நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அங்கே பார்ப்பீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? பெலன் அடைவீங்க. இன்றைக்கு அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது பெலன்.
நாம் ஆவிக்குரிய ரீதியிலே பலனடையவும், இந்த சரீர வாழ்க்கையிலே நம்முடைய அன்றாட தேவைகளிலே நாம் பலனடையவும் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மிக மிக முக்கியம் என்பதை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, ஆவியானவர் இல்லாமல் ஒரு மனிதன் கர்த்தரோடு கூட நடக்க முடியாது. ஏனென்றால் அவன் எந்தெந்த இடத்திலே தவறு விடுகிறானோ, பிழைகள் செய்கிறானோ, அந்த இடத்துல ஆவியானவர் அவன் உணர்த்துகிறார். மகனே, நீ இது செய்கிறது சரியில்லை, எனவே நீ இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறார். உதாரணத்துக்கு, ஒருவனை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறதும் கர்த்தர்தான், அவனை ஞானஸ்நான சத்தியத்துக்குள்ள நடத்துகிறதும் கர்த்தர்தான், அவனை நடத்தி முடிவிலே கொண்டு போய் மகிமையிலே சேர்க்கிறவன் இந்த ஆவியானவர் தான். இந்த ஆவியானவர் எப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன போதுதான் ஊற்றப்பட்டார் என்பது அல்ல. நாம் முதலாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் ஆரம்பத்திலே சொன்னது போல சிம்சோனுடைய நாட்களிலே தாவீதின் நாட்கள், தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் தந்த பரிசுத்த ஆவியானவரை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாது இரும் என்று சொல்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் குற்றங்கள் உணர்த்தப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் வழிநடத்தப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது நம்முடைய சரீரத்திலே பலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த பலம் எப்படின்னு சொன்னா, பலவீனமான ஒரு மனுஷன் சோர்வுற்று போயிருக்கிறான், தனித்து விடப்பட்டிருக்கிறான், தோல்விகள் நிமித்தமாக, ஏமாற்றங்கள் நிமித்தமாக கைவிடப்பட்டவனாக, எதிர்பார்த்தவைகள் கிடைக்காதபடிக்கு ஒடுங்கி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு, ஒடுங்கின ஆவியோடு வாழுகிறவனுக்கு தேவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து அவனை நிறுத்துகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஒருவேளை அது நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிற சரீர பலவீனமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம். நான் கர்த்தரை முழுமையாக நான் விசுவாசிக்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, தேவன் இன்றைக்கும் அற்புதராக அற்புத சுகங்களை கொடுக்கிறார். தெய்வீக சுகம் இன்றைக்கும் இருக்கிறது. இதை யாரோ சொன்னதோ யாரோ எழுதினதை குறித்து நான் பேசவில்லை. என்னுடைய சரீரத்திலே தேவன் செய்தவைகளை நான் இன்றைக்கும் சாட்சியாக நிற்கிறேன். அதாவது என்னுடைய ஆபரேஷனுக்கு ரெடின்னு சொல்லி லீவு எல்லாமே கொடுத்த போது கூட, நான் சிப்னல்ல இருக்கும்போது தேவன் அதை மாற்றினார். இந்த ஹாஸ்பிட்டலில் போன போது அங்கே சொன்னாங்க, இந்த ஜூனில் நாங்கள் வந்து பார்ப்போம், ஊசி அடிப்போம், அடுத்ததில் போவோம், நாம் ஆப்ரேஷன் எல்லாம் சொன்னாங்க. ஆனாலும் தேவன் யாரோ ஒரு மனிதனை கொண்டு வந்து எனக்கு ஜெபம் பண்ணி கர்த்தர் சுகம் கொடுத்தார். இன்றைக்கு சாட்சியாக நிறுத்திருக்கா. அந்த தேவனால முடியாது எதுவுமே இல்லை என்று சொல்லி நான் சாட்சி கொடுக்கிறேன். எனவே பரிசுத்த ஆவியானவராலே வருகிற தெய்வீக சுகம் என்கிறது இன்றைக்கும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் ஒருபோதும் துக்கப்படுத்தக்கூடாது. கடைசியில் நாம் பார்ப்போம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தால் இன்றைக்கு மாலை வேளையில தேவன் நமக்கு அற்புதமான பலத்தை கொடுப்பார். நமக்கு முதலாவது பலன் வேணும். இந்த உலகத்தில் ஜீவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பலன் வேணும். ஆவிக்குரிய வட்டாரத்தில் வேற, இந்த உலக வாழ்க்கையில நாம் பலன் பெற்றவர்களாய் காணப்படணும். அப்படின்னா நாம் முதலாவது பார்ப்போம்னு சொன்னா, சில வேளைகளில் நாம் எல்லாத்தையும் நினைத்து நினைத்து சோர்வுற்று கவலையோடு கூட காணப்படலாம், வேதனையோடு கூட காணப்படலாம். இந்த இடத்திலோ அல்லது போல இந்த செய்தியை எந்த இடத்துல கேட்கிறவர்களாக இருக்கலாம். தேவன் ஒரு வார்த்தையை கொடுப்பாரே, ஆனால் ஏதோ ஒரு வார்த்தை என்றல்ல, அது உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அது நிச்சயமாக கிரியை செய்யும் என்று அறிந்திருக்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் அறிவோம், டிஎல் மூடியை குறித்து நாம் அறிவோம். இவர் என்ன செய்தார்னு சொன்னா, அவர் ஒரு காலனி கடையில் வேலை செய்யும் போது ஒருத்தர் வந்து சந்தித்து அவரை கூட்டிக் கொண்டு போய் சண்டே ஸ்கூலில் வைத்து அங்கிருந்து பாடங்கள் படித்து கடைசியில் அவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்ததுக்கு பிறகு ஆவியானவரால் அவர் நிரப்பப்பட்டு அநேக ஊழியங்களை செய்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இவர் ஒரு முறை ஒரு ஃபேக்டரிக்கு போனாராம். ஃபேக்டரிக்கு போனால் அந்த தொழிலாளர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்பொழுது இவருடைய கண்களிலே இருந்து பரிசுத்த ஆவியானவர் புறப்பட்டு அந்த இடத்துல அற்புதமான காரியங்களை செய்தார் என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள் அல்லது வாசித்து இருப்பீர்கள். இதை நான் வாசிச்சது தான், யாரோ சொன்னதில்ல, அந்த புத்தகத்தில் வாசி. அப்படி ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியான இவ்விதமான கிரியைகளை இன்றைக்கு நடப்பிக்கிறார். வேதத்தில் இதுக்கு ஒரு உதாரணத்தை, ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போம் என்றால், அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அதாவது ஜெப வேளையிலே பேதுரும் யோவானும் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஜெபாலயத்துக்கு போகிறார்.
அங்கே 40 வயதுக்கு மேற்பட்ட ஒரு மனிதன் வருகிறான், உட்காருவான், பிச்சை எடுப்பான், போவான். அவனுடைய வாழ்க்கை நினைவு எல்லாமே என்னன்னா, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுல இருந்து எந்த மாற்றமுமே எனக்கு என்ன செய்யாது, வரவே வராது. என காலையில கொண்டு வருவாங்க, உட்காருவேன், மதியம் ஏதாவது கிடைக்கும், மாலையில கூட்டிட்டு போயிடுவாங்க, மறுபடியும் அடுத்த நாள் வரும். இதுதான் அவனுடைய வழக்கமான பழக்கமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், பேதுரும் யோவான் அங்க வர்றாங்க. வரும்பொழுது அவன் அங்கே இருக்கிறான். பேதுருவும் யோவானையும் ஒரு விஷயம் பார்க்கிறான். பார்த்துட்டு வர்றவங்க எல்லாம் பிச்சை போட்டுட்டு போறாங்க, நீங்களும் ஏதாவது தாங்கன்னு கையை நீட்டுறான். நீட்டும் போது இவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னா, அவனை உற்று பார்த்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. உற்று பார்த்து, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் இருக்கிறதை நாங்கள் தருகிறோம் என்று சொல்லுகிறான். பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்ட 2 பேரும் அங்கே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவனுடைய கரத்தை பிடித்து அவனை தூக்கி விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 7ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான், உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அப்ப என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவனை பிடித்து அவனை தூக்கி விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பான தேவ ஜனமே, அவனை தூக்குறது கையை கொடுக்கும் போது, என்னங்க 40 வருஷமா இப்படி தாங்க இருக்கிறேன், என்னங்க புதுசா ஒரு காரியத்தை செய்ய போறீங்கன்னு கேட்டான். அவன் விசுவாச வீரனா இல்ல. ஆனா அவங்க பார்த்த பார்வையினாலே அவனுக்குள்ளே ஒரு கிரியை நடந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நடந்துச்சோ நடக்கலையோ, அவனை கரத்தை பிடித்து தூக்கி விட்ட போது அவன் எழுந்து நின்றான் என்று போடப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இவ்வளவு நாளும் வாழ்க்கையிலே பல போராட்டங்கள், பிரச்சனைகள் நிமித்தமாக நான் அமர்ந்திருக்கிறேன். எழும்பி பிரகாசிக்க முடியாதபடிக்கு இருக்கிறது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது இருக்கிறது, எல்லாமே எனக்கு இருள் மயமாக இருக்கிறது என்று சொன்னார். இன்றைக்கு ஆவியானவரின் கரத்தை பிடித்து தூக்கி நிறுத்துகிறார். என்ன செய்யணும் சொன்னா, நின்னதுக்கு பிறகு அவன் சொன்னானா, நடந்து காட்டுன்னு சொன்னானா, துள்ளுன்னு சொன்னானா, இல்ல. என்ன தெரியுமா, அவன் என்ன செய்தான் என்றால், முயற்சி எடுத்தான். எனக்கு இன்றைக்கு ஒரு தெய்வீக சுகம் கிடைத்திருக்கிறது, ஒரு தெய்வீக நம்பிக்கை பிறந்திருக்கிறது. அவன் செயல்பட ஆரம்பித்தான். தேவ பிள்ளையை, இன்றைக்கு இந்த உலகத்தில் பிறந்த யாருகிட்டையுமே ஆண்டவர் ஒன்னும் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. தேவன் உன்னிடத்திலே அநேக பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். அவைகளை வெளியிலே கொண்டு வர வேண்டியது உன்னுடைய வேலையாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷன் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, எத்தனையோ விதமான காரியங்களை செய்து பெரிய பெரிய சாதனைகளை செய்தவர்கள் அத்தனை பேரிலையும் நீங்க பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே இனிமேல் இவர்கள் எதுவுமே செய்ய முடியாதவர்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கிறார். அப்படியா இருந்தால், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரை அறிந்திருக்கிற பிள்ளையே, உன்னால முடியாதது எதுவுமே இல்லை என்று சொல்லுகிறேன். நீங்க வேதத்தில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கோ, எலியா என்ன தெரியுமா செய்த, ஆகாப் மேல இருக்கிறான், மேல இருக்கும்போது போஜனம் பண்ணும் என்று சொல்லிட்டு வேலைக்காரனை பார்த்து சொல்றான், போயிட்டு பார் என்ன தெரிகிறன்னு சொல்லி. ஒண்ணுமே தெரியல, சரி பேசாம போவோம், ஆண்டவர் கைவிட்டார்னு சொல்லனா, இல்ல மறுபடியும் போ. அங்க போய் வரும் பொழுது 7வது முறைதான் செய்தி வருகிறது. என்ன வருகிறது என்று சொன்னால், இதோ ஒரு உள்ளங்கை மேகம் வருகிறது என்று சொன்ன போது எலியா சொன்னா, ஆகாப்பே, இனிமே தடை பண்ணாத, உன்னை மலை தடை பண்ணாதபடிக்கு நீ ரதத்தை பூட்டிக் கொண்டு ஓடு என்று சொன்னான். அவன் ஓடும் போது இவன் தன் அறையை கட்டிக்கொண்டு ரதத்துக்கு முன்னால் ஓடி போனான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்படியா இருந்தா, அவன் பிரயாசப்பட்டான், அவன் முயற்சி பண்ணினான், ஓடினான். இன்றைக்கு மாலையில் தேவ பிள்ளையே, உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள், பரிசுத்தாவியை பெற்றோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், ஆவியில் அதல்ல நான் பேசுறது. இன்றைக்கு உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து மாலையில் இருக்கிறார், ஆவியானவராக இருக்கிறார். அவர் இந்த மாலையில் உன்னை பலப்படுத்துகிறார். நீ குதித்து நடந்து துள்ளி உன்னை நீ மேன்மைக்குள்ளாக வழிநடத்து என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, காரணம் என்ன தெரியுமா, இந்த வெற்றிக்கு எப்போது நாம் என்ன செய்யணும் சொன்னா, நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்கணும். ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோடு கூட காரியங்களை செய்வோம்னு சொன்னா, செய்ய நினைத்தது எதுவுமே தடைப்படாது. உன் செயலுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுப்பாரு. நீ முயற்சி பண்ணும் பொழுது கர்த்தர் வெற்றியை கொடுப்பாரு. நீங்க வேதத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னா, ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, இனிமேல் வெளியில் என் பிள்ளைகளை கூப்பிட்டு போக முடியாது,
வெளியில் கூட்டு போக முடியாது, வீட்டுக்குள்ளேயும் வைக்க முடியாது. ஏனென்றால் 2 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். என்னது சொல்றான்? எலிசா தீர்க்கதரிசி வந்த உடனே அவர் சொல்ற என்னன்னா, என் புருஷனும் ஒரு தீர்க்கதரிசி தான், என் புருஷனும் ஒரு தீர்க்கதரிசி தான். அவர் என்ன செய்தார்னா, கடன் வாங்கினார், எங்க தேவைகளுக்கு கொஞ்சம் கடன் வாங்கினார். ஆனால் நினையாத நேரத்தில் அவர் மரித்து போனார். மரித்து போன உடனே இப்ப கடன்காரங்க கடன் கேட்கிறாங்க. கடன் கேட்டால் அவர்களுக்கு கடனை திருப்பி கொடுக்க வழி இல்லை. என்னுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு போகலாம் என்று அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். எனவே நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்றா. அப்படிதானே? எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆமா ஆமா, என்னதான் செய்யறதுன்னு தீர்க்கதரிசி சொல்லல. இல்லை நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னா இல்லை, இல்லை கர்த்தர் வானத்திலிருந்து கூட இல்லை, ஒன்றும் சொல்லல. என்ன சொன்னா தெரியுமா? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உன்னிடத்தில் என்னையை பற்றி நீங்கள் யோசிக்கங்க. என்ன அபிஷேகம் அதெல்லாம் நீங்கள், என்ன அபிஷேகத்துக்கு அதெல்லாம் நீங்கள் யோசிக்கங்க. தீர்க்கதரிசி கேட்டால் உங்ககிட்ட என்ன இருக்குது? கர்த்தர் ஏதோ இல்லாததை வைத்து நம்மிடத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டார். நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை வைத்துத்தான் கர்த்தர் செய்வார். மோசே ஆண்டவர் பார்த்தாரு, மோசே கிட்ட கேட்டார், மோசே என்ன படிச்சிருக்குன்னு கேட்டாரா? உங்ககிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட தடிதான் இருக்குது, அது போதும். அதானே? கீழே போடு, தூக்கு, போதும். இன்றைக்கு இல்லாததை வைத்து கர்த்தர் நம்மை ஒருபோதும் உயர்த்த மாட்டார். மறுபடியும் சொல்லுகிறேன், நம்முடைய திறமைகள், நம்முடைய தாளந்துகள் எல்லாம் கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். திறமைகளை எடுத்து வெளியில கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டியது என்னுடைய வேலை. எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை பாவிக்க வேண்டியது என்னுடைய வேலை. ஆனால் ஆண்டவர் ஒருவனுக்கு 5 கொடுத்திருப்பார், ஒருவனுக்கு 3 கொடுத்திருப்பார், ஒருவனுக்கு 1 கொடுத்திருப்பார். ஆனாலும் ஒன்றையாவது தந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஒன்றை வைத்து நான் செயல்பட ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் என்னை உண்மை உள்ளவன் என்று பார்த்து அநேகமாய் ஆசீர்வதிக்கொள்கிறார். அப்போ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்படணும். அந்த அம்மா பார்த்து கேட்டார், என்ன இருக்குது? என்னதான் இருக்குது? அது போதும். நீ என்ன செய்யணும்? உன் அண்டை வீடுகளுக்கு போய் என்ன செய்யணும்? பாத்திரங்களை வாங்கிட்டு வா. பாத்திரங்களை வாங்கிட்டு வந்து அதுல ஊத்து. பாத்திரத்துல இருக்கிற எண்ணெய் ஊத்துனா அவ்வளவுதான் நடக்க போகுதுன்னு நினைச்சால? இல்ல, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். போனா வாங்கினா அறையை பூட்டிக் கொண்டால் பிள்ளைகளிடத்துல சொன்னால் ஒவ்வொரு பாத்திரமாக வைங்கள் என்று சொன்ன போது ஊற்ற ஊற்ற பாத்திரமானது நிரம்பிக்கொண்டே இருந்தது. நிரம்பிக்கொண்டே இருந்த போது கடைசியாக நின்று விட்டது. காரணம், பாத்திரம் இல்லை. ஆத்துமாத அங்கெல்லாம் நீங்க எங்கேயுமே போகாதீங்க. செய்திக்கு நேரா நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு நேரா நீங்க வந்தீங்கன்னாக்கோ, தேவன் இன்றைக்கு உங்கள செய்யற காரியமானது நீங்கள் முடியாது பலகீனப்பட்டிருக்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் வெற்றியை கொடுக்கத்தக்கதான ஒரு காரியமாக இருக்கும். என்ன நடக்குது? மூடிட்டு கடைசியில் சொன்ன தெரியுமா? முடிஞ்சிருச்சு. இப்பொழுது நீ அதை விற்று உன் கடனை தீர்த்து உன் பிள்ளைகளோடு கூட சந்தோஷமாயிரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஏதோ அற்பமானது என்கிட்ட இதுதான் இல்லை, இருக்கிறது தான் மேலானது. உன்னிடத்தில் இருக்கிற மேலானதை நீ இன்றைக்கு அற்பமாக எண்ணாதே. அதை நினைத்து இப்பொழுது நீ சொல்லு, ஆண்டவரை, இந்த பெரிய பொக்கிஷத்தை எனக்குள்ளே நீர் வைத்திருக்கிறீரே, இதை எடுத்து நான் அநேக காரியங்களை செய்யத்தக்கதாக என்னை நடத்தும் என்று சொன்னால் நடத்த கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அது நம்முடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வார். நான் மறுபடியும் இந்த உலகம் நம்மை எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. நம்மிடத்தில் நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது.
எத்தனையோ நல்ல காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம பார்த்து உலகம் பரிதாபப்படக்கூடாது. உலகம் சொல்லணும், உன்னால் முடியும். அப்ப என்ன இருக்குதுன்னா, நம்ம கிட்ட தேவை என்ன தெரியுமா? முதலாவது நம்பிக்கை தேவை. எந்த நம்பிக்கை தெரியுமா? தன்னம்பிக்கை என்று ஒன்று. என்னை நானே நம்புகிற ஒரு நிலைமைக்கு வரும் பொழுதுதான் தேவன் எனக்குள்ளிருந்து கிரியை செய்வார். நான் என்ன நம்பாத வரைக்கும் கர்த்தர் எப்படி என்ன வச்சு கிரியை செய்வாரு? நம்மளால என்ன நம்பணும்? தாவீது அதைத்தான் சொன்ன. என்ன தெரியுமா? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன் ஆண்டவரே. என்னை தூக்கிட்டு போய் அங்க நிப்பாடுங்கன்னு சொல்லல. நான் போவேன், நான் பாய்வேன். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள நீ வந்துட்டா, இந்த 2024 கர்த்தர் வர தாமதிப்பாரே ஆனால் உன் வாழ்க்கை சிறக்கும் என்று நான் மறுபடியும் சொல்லுகிறேன். நீங்க பாத்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பேதுருவிடத்துல ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு, வலையை போடு அப்படின்னு. உடனே அவன் என்ன தெரியுமா சொன்னா? ஆண்டவரே, ஒரு காரியம் சொல்றேன் கேளுங்க. நான் இந்த கடல்ல எவ்வளவோ பழகிட்டேன், எனக்கு தெரியாது எதுவுமே இருக்கா? இன்னைக்கு ஒண்ணுமே கிடைக்கல, இனி ஒண்ணும் கிடைக்க வாய்ப்பு இல்லை, இப்பதான் வெயில் ஆயிருச்சு. ஏதாவது சொன்னா? முழுவதும் பிரயாசப்பட்டோம், முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஆனாலும் ஒன்னும் அகப்படலான்று. அந்த வசனத்தை வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆயிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றான். போட்டோடனே நடந்தது. போட்டோடனே அப்படியே வருது. நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னிடத்தில் நம்பிக்கையோடு கூட அநேக காரியங்களை உனக்கு வைத்திருக்கிறார். நீ செயல்பட ஆரம்பி. அதை விட்டுட்டு எலியா மாதிரி போயிட்டு படுத்திருக்காத. தூதன் எழுப்புறான், சாப்பாடு கொடுக்குறான், படுக்கிறான், எழுப்புறான். இனிமே படுக்காத, நீ ஓட வேண்டிய தூரம் இருக்கிறது, நீ பிரயாசப்பட வேண்டிய பாதை இருக்கிறது, நீ வெற்றி கொள்ள வேண்டிய இடம் இருக்கிறது என்று சொல்லி அனுப்புகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நான் இன்றைக்கு மறுபடியும் சொல்றேன், உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்கள் பெருசு. உங்க வாழ்க்கையில செய்ய கர்த்தர் தீர்மானித்திருக்கிறது பெருசு. நீங்க எதையுமே அற்பமா நினைக்காதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அது போதும். உங்கள்கிட்ட இருக்கிறதுல கர்த்தர் மகிமைப்படுவார், உங்களை உயர்த்துவார், உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார், உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார், தனிப்பட்ட வாழ்க்கையை உயர்த்துவார். நீங்கள் அதுக்கு பிரயாசப்படணும். ஆவியானவர் ஊற்றப்பட்டார், ஆவியானவர் நல்லதான். அந்த ஆவியானவருடைய கிரியை என்ன தெரியுமா? பலப்படுத்துகிறாரு. இன்றைக்கு வார்த்தையினூடாய் பலப்படுத்துகிறாரு. நீ ஓடுன்றாரு. நீ இனிமே நிற்காத, நீ ஓடு. நீ ஓட 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 நானும் உன்னோடு கூட வருவேன். உன்னை சரியான இலக்கிலே கொண்டு போய் உயர்த்தும் வரையில் நான் உன்னோடு கூட வருவேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா எப்படி அது இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. கர்த்தர் ஆசீர்வாதம். நீங்க சங்கீதங்களுடைய புத்தகம் 133ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பார்க்கிறீங்க. ஹெர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பா இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எனது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அந்த நல்ல தைலமானது அவன் தாடி வழியே வந்து அவன் வஸ்திரத்தை நனைத்து போட்டது. அப்படித்தானே? இது பரிசுத்தாவியானவருக்கு ஒப்பனையான ஒரு சத்தியம் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்படியே இருந்தா அந்த அபிஷேகம் எப்படிப்பட்டது என்றால், எர்மோன் மேலும் சீயோன் மேலும் வருகிற பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்படித்தானே போட்டிருக்கு? எர்மோன் மேலும் சீயோன் மேலும் இறங்குகிற பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே தேவன் ஆசீர்வாதத்தை, அப்படித்தானே போட்டிருக்கு? அங்கே தேவன் ஆசீர்வாதத்தை. இன்றைக்கு மாலை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அவ பாத்திரத்தில் ஊத்துனா, செயல்பட ஆரம்பித்தா, அங்கே ஆசீர்வாதமானது வந்தது. இல்லையா? அப்படித்தானே? அங்கே ஆசீர்வாதம்.
இன்றைக்கு எங்கே செயல்பட ஆரம்பிக்கிறோமோ அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்ப்போம். அப்போ என்ன நடக்கும்? நம்ம குடும்பத்தில் ஆசீர்வாதம், பிள்ளைகள் ஆசீர்வாதம், வேலைத்தலத்தில் ஆசீர்வாதம், படிப்பில் ஆசீர்வாதம், சபையில் ஆசீர்வாதம், எல்லா இடத்திலும் ஆசீர்வாதம். செயல்படுகிறவன் தான் வீரன். செயல்படுகிற வீரனுடைய வாழ்க்கையிலே வெற்றியை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் செயல் வீரர்களாக காணப்பட வேண்டும். ஏற்றுக்கொள்றீங்களா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ என்னது? பரிசுத்த ஆவியினாலே அங்கே இருக்குது. இன்றைக்கு அநேகர் உங்களையும் என்னையும் பார்த்து அநேக விதமாக தூசித்து தூற்றி நிபச்சொற்களாலும் அவச்சொற்களாலும் வர்ணித்திருக்கலாம், அல்லது வர்ணித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் இவைகளுக்கு முடிவில்லையா என்று கேட்டால் அவைகளுக்கு முடிவு உண்டு. தேவன் மற்ற அவங்களெல்லாம் பார்க்க தேவையில்லை. தேவன் நம்மை உயர்த்தும் போது அந்த நாவுகள் கர்த்தரை அறிந்து கொள்ளும். தேவன் நம்மை உயர்த்தும் போது இவங்களுக்கு தானே இப்படி சொன்னோம், இப்படி தானே சொன்னோம், அந்த குடும்பத்தை தானே சொன்னோம், அந்த ஆளுக்கு தானே சொன்னோம். அந்த நேரம் வரும்பொழுது தேவன் அவர்களோடு இருந்தார் என்பதை நிரூபிப்பார். நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தெரியும், 1 சாமுவேல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ இடைக்கட்டப்பட்டார்கள். அது எப்படி தெரியுமா? ஏசாயாவில் நாம் வாசிக்கிறோம், மதுபானம் குடியாமலே வெறித்தவளை போல இருக்கிறவளே என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படிதானே? குடிக்கல, ஆனா புலம்பிக்கிட்டே இருக்குது. இப்ப அன்னாள் சொல்லுகிறாள், தள்ளாடினவர்கள் அவர்கள் இடைக்கட்டப்பட்டார்கள். அவளுடைய வாழ்க்கையில கேட்ட தெரியுமா சொல்லுவா? பசினா எனக்கு சாப்பாடு கண்ணீர் தாங்க. கண்ணீர் உள்ள வாழ்க்கை தானே அவ வாழ்ந்தா. எப்ப பார்த்தாலும் நிந்தியான சொற்கள், நோகடிக்கிற வார்த்தைகள், ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் என்கிற கேள்வி கேட்கத்தக்கதான வார்த்தைகள், சக்கலத்துடைய வார்த்தை ஒவ்வொன்றும் அவளை தைத்துக் கொண்டே இருந்தது. எல்கானா சொல்லுகிறான், நான் உனக்கு இருக்கிறேன், என்னுடைய அன்பு இருக்கிறது என்று சொல்லி. ஆனாலும் என் காதுகளிலே விழுகிற இன்னொரு சத்தம் அதை மேற்கொள்ளுகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாள். வேதனை தாங்க முடியாமல் இருந்தது, வேதனை தாங்க முடியாமல் இருந்தது. இப்ப என்ன நடக்குன்னா, ஆண்டவர் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்த போது அவள் சொல்லுகிறார், இன்றைக்கு பலத்தினால் இடைக்கட்டப்பட்டேன், அந்த பலம் எனக்குள்ளே வந்துவிட்டது என்று சொல்லுகிறாள். என்ன சொல்றாள் பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. அங்க இருக்கும் 7ஆம் வசனம். கர்த்தர் தரித்திரமடைய செய்கிறவரும், கொஞ்சம் பாருங்க, பலவான்களின் வில். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா தெரியும் கர்த்தர் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். பலவான்களின் வில். வில் என்று சொல்லப்படுகிறது வார்த்தையின் சொற்கள் என்று சொல்லி வேதத்தில் இன்னொரு இடத்துல இருக்குது. அம்பு என்று சொல்லப்படுகிறது, வில்லை போல நானேற்றி எய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. வார்த்தையே அப்படியெல்லாம் எய்து 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 மனதை நோகடிச்சவங்க வில் என்ன செஞ்சிருச்சு? இன்னைக்கு முறிஞ்சு கிடக்குது. இப்போ வாயை எடுத்து பேச முடியுமா? பேச முடியாது. ஏன்னா பேசுறதுக்கு முடியாதபடிக்கு தேவன் பலத்தினால் இடைக்கட்டுகிறார். அந்த உன்னதத்திலிருந்து வருகிற பலமானது ஆசீர்வாதத்தினால் நிரப்பி அழகுபடுத்தி பார்க்கிறதா இருக்கிறது. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கிறேன். நம்ம இலங்கையிலலாம், எங்கள் சபையிலலாம் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கும் ஒரு காலத்தில் வச்சு பார்த்து சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை சாதாரண கொல்பிட்டினா அங்கே சரியானது தான். ஏன்னா காரில் தான் வருவாங்க, டை கோட்டு தான் அடிப்பாங்க, பேசுகிறதெல்லாம் இங்கிலீஷில் தான் பேசுவாங்க.
நம்ம போனாலும் கை கூட கொடுக்க மாட்டான், அப்படியெல்லாம் இருந்தாங்க. ஆனால் முழு இலங்கைக்குமே பெரிய ஒரு சபையாக தேவன் அந்த இடத்துல வைத்திருக்கிறார் இன்றைக்கு மற்றவுள்ள சபை. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்தி மேலான இடத்துல கொண்டு போயிட்டார். இவன் கை கொடுக்க மாட்டேன்னா பெரிய பெரிய இடத்துல வாங்கன்னு சொல்லி கூப்பிடத்தக்கதாக கர்த்தர் செய்திருக்கிறார். ஏனென்றால் தேவன் தள்ளாடினவர்களுடைய வாழ்க்கையில இடைக்கட்டி அற்புதம் செய்கிறவர். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னா, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறாரு. நம்மளை எல்லாரையும் இந்த ஆவியானவர் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நீ வாங்கி அதில் நிரப்புனதுக்கு பிறகு உன்னுடைய கிரியைக்கு தக்க பலனை நீ காண்பாய். நீ செயல்பட ஆரம்பிக்கணும். உனக்குள்ள நம்பிக்கை வரணும். என்னால் முடியும், தேவன் என்னோட கூட இருக்கிறார். நான் எடுக்கிறது ஒரு கல்லாக இருக்கணும். கல்லை எடுத்துகிட்டு ஒருத்தனை சிலையை வடித்தானா அது சிலை எப்படி போகுது? எத்தனையோ கோடி ரூபாய்க்கு போகுது இல்லையா? சாதாரண கல் தானே. ஆனால் அதை வடித்தான். இன்றைக்கு நானும் நீங்களும் அந்த சிப்பியை போல மாறுவோம் என்று சொன்னால் நம்முடைய கரங்களிலே இருக்கிற ஒவ்வொன்றையும் மேன்மையாக கொண்டு வர்றதுக்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஐயோ, இது என்ன கல் தானே, இது மிதிக்கத்தான் உதவும் இல்லை. அதை பாரு, அதால் ஒரு காரியத்தை செய்ய முடியும். கர்த்தர் என்னோட இருக்கிறார், கர்த்தர் செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். என்னதான் என்ன நடக்கும்? உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் வனாந்தரம்தான். ஆனால் ஆவி ஊற்றப்பட்ட பிறகு இந்த வனாந்தரமானது செழிப்பான வயல்வெளியாகும். தேவ பிள்ளையே, ஆவியானவர் எப்போதோ உனக்குள்ளே வந்துவிட்டார். செழிப்பின் காரியங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. செயல்பட வேண்டியது உன்னுடைய வேலையாக இருக்கிறது. நீ செயல்பட்டாதான். நீ போய் குகையில படுத்துட்டா ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் அப்பையும் தட்டி எழுப்புறாரு, இங்க உனக்கு என்ன வேலை? நீ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இல்ல, நீ கிரியை நடப்பிக்கணும். நீ ஓடு, நீ ஓடு, ஓட 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 உனக்குள்ளே பெரிய காரியங்கள் இருக்கிறது. ராஜாக்களை உண்டாக்கத்தக்கதான பலத்தை உனக்குள்ள வைத்திருக்கிறேன். தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணத்தக்கதான பலத்தை வைத்திருக்கிறேன். இன்னும் நீ அமைதியாக இருக்கிறது என்ன, போ என்று சொல்லி அனுப்புகிற விதமாக இந்த உலகத்திலே ஜெயம் பெற்றவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் கூட அத்தனை பேருக்கு மேலாக உன்னையும் என்னையும் ஜொலிக்க செய்ய கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். செயல் வீரர்களாய் மாறணும். செயல் வீரர்களாய் நாம் மாறணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ என்னன்னா, ஆவி ஊற்றப்படும் மட்டும் வனாந்தரம் இன்னைக்கு அது வயலாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தான் ஆவியானவர், என்னைக்கோ ஆவியானவர் ஊற்றிருக்காரு. அந்த ஆவியானவர் மௌனமாக இருக்கிறாரு, கிரியை செய்ய முடியாதபடி இருக்கிறாரு. ஏன்னா நான் கிரியை செய்யாத வரைக்கும் ஆவியானவர் எனக்குள்ளே இருந்த அந்த பலத்தினால் கிரியை நடப்பிக்க முடியாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்போ என்னன்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக, துயரத்துக்கு பதிலாக என்ன செய்வாரு? ஆனந்த தைலம். இன்னைக்கு வனாந்தரம் எதுவுமே சரி வருதில்லை, அது நடக்கலை, இந்த வியாதி என்னை விட்டு போவதில்லை. முற்றுப்புள்ளி வைங்க. கர்த்தரை விசுவாசிங்க, பூர்ணமாக விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசேஷித்த காரியத்தை செய்யும்போது துதிக்கினாலே உங்களை அவர் முன்னு கொண்டு வருவார். பலத்தினாலே இடைக்கட்டி துதிக்க கர்த்தர் உங்களை வைப்பார். ஆண்டவர் நல்ல மகிமைப்படுத்த. ஏன்னா கர்த்தர் எனக்கு இது செய்தார், கர்த்தர் எனக்கு இது செய்தார், கர்த்தர் எனக்கு செய்தார், கர்த்தர் எனக்கு செய்தார். கர்த்தர் செய்வாரா? செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்யாமல் யாரும் செய்ய போகிறாரு?
இது என்னென்னா, அந்த பையனை கூட்டிகிட்டு ட்ரெயினில் போகும்போது இடையில நடக்கிற காரியம் இருக்கு இல்லையா, கத்துறது தான் இந்த நாட்களில் பலப்படுத்துகிறாரு. ஏன்னா கத்தத்தானே ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, கத்தத்தானே உயர்த்துகிறாரு, கத்தத்தானே அபிஷேகம் பண்ணுகிறாரு, கத்தர் மேலே வைக்கிறதுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ சில நேரங்களில் பிரசங்கங்கள் வரும் பொழுது இல்லாட்டி வேறு எங்கேயாவது கேட்கும்போது பைபிள் வாசிக்கும் போது என்ன செய்யணும்னா, விசுவாசம் வளரும். விசுவாசம் அபிஷேகம் ஊற்றப்பட்ட உடனே அபிஷேக தைலம் இருக்குது, விசுவாசம் வளர்ந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு அவிசுவாசம் இருக்கும். அதெல்லாம் எங்கே சரி வராது. அது சரி வராது. பார்த்துருக்கீங்களா? வேதத்தில் பார்த்துருக்கீங்களா? பாருங்க, கீசனுடைய குமாரனாகிய சவுல் போகிறான். எங்கே போகிறான்? கழுதையை தேடிட்டு போகிறான். கழுதையை தேடி 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 போனால் கழுதை காணும். கழுதையை காணாமல் இருக்கும்போது வேலைக்காரனை பார்த்து சொல்கிறான், இனிமேல் கழுதை தேடுற வேலையை விட்டுருவோம். ஏன் தெரியுமா? இதை தேடிக்கிட்டு இருந்தோம்னாக்கும் நம்ம அப்பா அங்கே துக்கத்தோடு இருப்பார். என்ன செய்வார்? கழுதை தேட போனவங்கள காணமே, அதனால் நம்ம மேலே கவலையாக இருப்பார். அப்படின்போது இங்கே யாராவது ஞான திருஷ்டிக்காரர் இருந்தால் அவங்ககிட்ட போய் கேட்போம், எங்கேயாவது இருக்கான்னு, கழுது இருக்கான்னு கேட்போம். அப்போ பார்த்தா சாமுவேலை குறித்து சொல்லி சாமுவேல்கிட்ட போயாச்சு. சாமுவேல்கிட்ட போனால் சாமுவேல் டக்குன்னு சொல்லிட்டாரு, காணாமல் போன கழுதையை தானே தேடிக்கிட்டு இருக்கிறீங்க, 3 நாள் ஆச்சு இல்லையா, அது கிடைக்கும் சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்? இஸ்ரவேலின் மனம் யாரை நாடுகிறது? அப்படி தானே கேட்குறாரு. இஸ்ரவேலருடைய மனம் உடைஞ்ச என்ன அவ்வளோ பெரிய ஆளா நாங்கள்? எங்கள் கோத்திரம் தான் எல்லா கோத்திரத்துலையும் சின்ன கோத்திரம். அப்படி தானே சொன்னா? எங்கள் கோத்திரம் எல்லா கோத்திரம், எங்கே நான் ராஜா, இதெல்லாம் என்ன கதை? அவனுக்கு இருக்கிறது இல்லைன்னா அந்த கழுதையும் அப்பனையும் பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போ நீ நாளைக்கு மேடையில் வந்து அங்கே என்னோட கூட பந்தீரு, அதுக்கு பிறகு நமக்கு தெரியும் அவனை என்ன குப்பி எடுத்து தலையில் ஊற்றி ராஜாவாக அபிஷேகம் பண்ணியாச்சு தானே, பண்ணோன்னா ராஜா தானே, சந்தோஷம் போக வேண்டியது தானே. ஆனாலும் இவனுடைய மனதில் வந்து இன்னும் அந்த தாழ் உணர்வு தான் இருந்தது. நாங்கள் எங்கே இல்லாட்டி போனால் அவன் தான் போயிட்டு ஏன் ஒளிகிறான்? கபடுக்குள்ளே போய் ஒளிச்சிட்டானே, அவனை வெளியில் இழுத்துட்டு வந்து இல்லையா வச்சாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அவன் பாட்டு என்ன, எண்ணெயில் அபிஷேகம், வெளியேற பெற்ற அபிஷேகம், தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணிட்டான். தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண அபிஷேகம் தான். ஆனால் இவனுக்குள்ள அந்த சந்தேகம். அப்போ இவனுக்குள்ள என்ன நடக்கும்னா, இந்த இருதயத்தில் ஒரு மாற்றம் வந்தாலே ஒழிய இவனை மறுபடியும் நிலைநிறுத்த முடியாது. எனவே இவனுக்கு இருதய மாற்று சிகிச்சை செய்யணும், கர்த்தர் செய்கிறார். வாசிங்க 1 சாமுவேல் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். அப்புறம் 10ஆம் வசனம், இந்த 9ஆம் வசனம் வாசிருங்க. அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. என்னது? நீ இந்த பழைய மனுஷனா இருக்க வரைக்கும், பழைய இருதயம் இருக்க வரைக்கும் நீ என்ன செய்வ? இதே நிலையில தான் இருப்ப. ஆனால் நீ இப்ப போகும்போது அந்த மலையிலிருந்து தீர்க்கதரிசிங்க இறங்கிட்டு வருவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே வருவாங்க. அப்பொழுது ஆவியானவர் உன்னை கொண்டும் காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். நீயும் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது, கீசின் மகன் இன்றைக்கு அவனும் ஒரு தீர்க்கதரிசி ஆயிட்டான எல்லாரும் கேட்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்னா, ஓ இருதயத்தை மாற்றிடுவார். அப்படித்தானே? இருதயத்தை மாற்றினோன்னா நீ வேறு மனுஷராய் மாறி விடுவாய். எனக்கிட்ட பலவீனம் என்னால முடியாது என்கிற வார்த்தை இல்லாமல் என்னால் முடியும் என்கிற வார்த்தை வர ஆரம்பிக்கும். வேறு மனுஷனாய் நீ மாறுவாய். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, என்ன நடந்தது? அவன் வேறு மனுஷனாய் மாறினான். அரியணையிலே கொண்டு போய் கர்த்தர் அமரச் செய்தார். இன்றைக்கு உனக்கும் ஒரு அரியணை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் உன்னை உயர்த்துவார், உன் பிள்ளை உயர்த்துவார், குடும்பத்தை உயர்த்துவார், சபை உயர்த்துவார்.
இந்த நம்பிக்கையினால தான் இன்றைக்கும் இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி எப்பயோ விட்டுட்டு ஓடிடுவேன். இந்த நம்பிக்கை எனக்கு இன்னைக்கு இருக்குது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பிரயாசப்படுவோம், முயற்சி பண்ணுவோம். நீங்கள் பண்ணிட்டு அது கிடைக்கலையா பயப்பட வேணாம். ஒரு முறை போய் பார்த்தா ஒன்றும் இல்லை, போதும் முடிஞ்சு, ஒன்றுமே இல்லை தானே, இல்லை, போ 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 7 முறை 7வது முறை தான் வருது செய்தி. உள்ளங்கை மேகம் வருது, உள்ளங்கை ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்குது. அது பெருசாக வரல, சின்னதாக தான் வருது. அதுதான் தேசத்தை ஆசீர்வதிக்க போகிறது. உன்னுடைய ஒரு சின்ன காரியம் உன்னையும் குடும்பத்தையும் இந்த தேசத்தில் இருக்கிற அநேகரையும் ஆசீர்வதிக்கும். அது பரவி பாய்கிற ஆறாய் மாறும் என்று சொல்லுகிறேன். அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் முதல்ல பிரயாசம். இன்றைக்கு ஆவியானவர் உனக்கு ஒரு வேறு இதயத்தை கொடுக்குற, அது இந்த இடத்துல இருக்கலாம், இல்லாட்டி இந்த செய்தியை கேட்குற எங்கேயோ இருக்கலாம். கர்த்தர் வேறு இதயத்தை கொடுக்கிறார். அதை கொடுக்கும் பொழுது வேறு மனுஷனாய் மாறுவாய். பரிசுத்த ஆவியானோட ஒரு வேலையும் அதுதான். என்னென்னா, முதலாவது என்னென்னா, நாம் ரட்சிக்கப்படும் பொழுது இருந்த மனுஷனுக்கும் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு இருக்கிற மனுஷனுக்கும் வித்தியாசம் ஒன்று இருக்குது இல்லையா? ரட்சிக்கப்படுறதுக்கு முதல்ல இருந்த மனுஷனுக்கும் ரட்சிக்கப்பட்ட பிறகு இருக்கிற மனுஷனுக்கும் வித்தியாசம் என்னென்னா, ரட்சிக்கப்பட்டோடனே எங்கள் மனதை கர்த்தர் புதிதாக்கிய மாற்றுகிறார். அப்படி தானே? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே கர்த்தர் அதை மாற்ற ஆவியானவர் மாற்றிக்கிட்டே இருக்கார். அது தினந்தோறும் செய்துக்கிட்டே இருக்கார். அதனால தான் நம்ம என்ன தான் இருந்தாலும் நம்ம ஜெபம் பண்ணுறோம், வேதம் வாசிக்கிறோம், ஏதாவது ஒரு தப்பு பண்ணும்போது நம்ம இருதயத்தில் குத்து வருதா இல்லையா? அதை பற்றின ஒரு பயம் வருதா இல்லையா? கர்த்தர் பார்க்குறாருன்ற ஒரு எண்ணம் வருது இல்லையா? நம்ம யோசிப்பு குறித்தெல்லாம் பேசுகிறோம், நம்ம முன்னுக்கு எதையும் அறிக்கை இல்லாட்டி போனால் நமக்குள்ளே என்ன செய்யுது? அந்த குற்ற உணர்வு பயம் வருதும் இல்லையா? வராதா? நிச்சயமாக வரும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரே ஆனால் சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துகிற தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்குமே ஆனால் நாம் செய்கிற சில பிழைகளின் நேரங்களில் தேவன் என்ன செய்யறார்? அந்த ஆவியான நம்மை சுட்டி காட்டுவார். இது பிழை, இதை செய்யவே கூடாதுன்னு சொல்லும் பொழுது நமக்குள்ளே ஒரு பயம் வரும். இல்லாட்டி போனால் நம்ம எங்கேயோ சீரழிஞ்சு போயிருப்போம், எப்படியோ போயிருப்போம். இன்னைக்கும் கர்த்தருக்குள்ள இருக்கிறக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஆவியானவர் நம்ம கைட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நிமிஷந்தோறும் நீ இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும் சொல்லிட்டு நம்ம ஏவி ஏவி வருகிறதுனால தான் இன்றைக்கும் நாம் தேவனுக்குள்ளே இருக்கிறோம், ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்ப இந்த ஆவியானவர் இருதயத்தை கொடுத்துட்டா போதாது. அதுக்கு பிறகு என்ன செய்கிறான்னு சொன்னா, நமக்கு தேவையான ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்கிறார். வாசிக்கலாம் நெகேமியாவுடைய புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு போதும். எனது நல்ல ஆவியானவரை கட்டளையிட்டீர் ஆண்டவரே. எதுக்கு? ஒருத்தர் கையிலும் பைபிள் இல்லையோ? அறிவை உணர்த்துகிறதுக்காக நல்ல ஆவியானவரை தந்திருக்கார். இருதயத்தை மாற்றிட்டாரு. இப்ப நம்ம உணர்த்துகிறார். உணர்த்தி நாம் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கிறதை போதிக்கிறதுக்காக அந்த நல்ல ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். எனவேதான் யோவானுடைய புத்தகத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல நீங்கள் அவராலே பெற்ற, நல்லா கவனிச்சிங்க, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. நல்லா கவனிச்சிங்க. இப்ப எங்க இருக்குது? எங்க இருக்கு நிலைச்சு? எங்களுக்குள்ளே நிலைத்திருக்கு, எனக்குள்ளே நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த ஆவியானவர் போதிச்சு நடத்துறார். ஏன் தெரியுமா? நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கும் போதும் கூட ஆவியானவர் நமக்காக எண்ணுக்கடங்காத பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்கிறவர் என்ன செய்யறார்னா, நமக்குள்ள இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை நமக்கு போதிக்கிறார். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் 32:8 சொல்லுகிறான், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுகிற உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிற. இன்னைக்கு மாணவர் கர்த்தருடைய பிள்ளையே, என்னத்தை செய்கிறது, ஏதை செய்கிறதுன்னு தெரியாம கூட இருக்கலாம்.
இருக்கலாம், எப்படி முடிவெடுக்கிறன்னு தெரியாம இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் செய்றார், உனக்கு போதிக்க வேண்டியதில்லை, உனக்குள்ளே இருந்த அந்த போதனை கொடுத்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறாரு, அறிவை உனக்கு உணர்த்துகிறாரு. நீ நடக்க வேண்டியதும் செயல்பட வேண்டியதும் உன்னுடைய வேலை. தூக்கி விடப்பட்ட போது அவன் நடந்தான், குதித்தான், நின்றான், எல்லாம் செய்தான். அவள் பாத்திரத்திலே ஊத்தின போது பாத்திரமானது நிரம்பி வழிந்தது. அதற்கு பிறகு அவனை ஐஸ்வர்யனாக மாற்றின தேவன் இன்றைக்கு மாநில உனக்கும் அதை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஆலோசனை கர்த்தர், நம்முடைய கர்த்தர் ஆலோசனை கொடுப்பார். என்ன செய்யணுன்றத ஆலோசனை கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? யாக்கோபு மாமா கிட்ட போனான். யார்கிட்ட? மாமா கிட்ட போனான். மாமா நமக்கு வந்து வாச்சான்னு நினச்சான். சகோதரி மகன் வாச்சான். அவனை கண்டோன்னே இவனுக்கு சரியான சந்தோஷம். ஒரு ஏமாளி கிடச்சிட்டானே, ஏமாளி கிடச்சிட்டான். மாமரெல்லாம் அப்படி தான். எல்லா மாமான்னு சொல்ல, என் மாமா இப்படி தான். நான் சவுதிக்கு போனேன். சவுதிக்கு போனால் ஒரு மதில் அவர் அடுத்த பக்கம், நான் இந்த பக்கம். எப்படி மோப்பம் பிடிச்சி வந்தாரோ தெரியல. நான் போய் அப்போ தான் இறங்கி, அன்றைக்கி என்னை வேலையை கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. போயிட்டு வந்து 10:30 மணிக்கு வந்து நாங்கள் பொடிமரம் இருக்கும்போது 12 மணிக்கு போல் படுக்கிறேன். படுத்தா எந்த ரூமில் எல்லாம் கட்டில், டபுள் பெட் தான் இருக்கும், ஒன்றில் 8 பேர் படுத்திருப்போம். எப்படி மோப்பம் பிடிச்சான தெரியல, மோப்ப நாயை விட கெட்டிக்கிறேன். வந்து தலைக்கிட்ட வந்து தட்டினான். நான் முழிச்சு பார்த்தேன். அப்போ எனக்கு இந்த தேவதூதர் அதெல்லாம் இல்லை, முழிச்சு பார்க்குறேன். அது பிசாசு வந்துட்டு தெரியாதே. பார்த்தோன்னே, ஓசே வாங்க, என்னையே நம்ப முடியலை. சரின்ட்டு வெளியில் வந்தேன். வெளியில் வந்தேன், உடுத்திட்டு வாங்க. எப்போ 12:30 மணிக்கு படுத்துருக்கேன், 3 மணிக்கு வந்துருக்கு. 3 மணிக்கு யார் வந்து கூட்டுவேன். போனால் இவர் பார்ட் டைம் செய்கிறார், கார் கழுவுறார். நான் உள்ள சொல்கிறேன். கார் கழுவும்போது நானும் போயிருக்கேன், சம்பாதிக்க தானே போயிருக்கேன், சும்மா நேரத்தையே இதாக போயிருக்கேன். அந்த ரூமில் இருக்கவங்களே எல்லோரும் டிவி பார்ப்பான், அது பார்ப்பேன், இது பார்ப்பேன். நான் அதெல்லாம் பார்க்குறேன். என்னுடைய தீர்மானம் என்ன, 2 வருஷம் இருந்தாச்சு போயாச்சு, இலங்கையில் ஏதாவது செய்யணும், அதுதான் என்னுடைய முடிவு. அப்போ சரின்னு கூப்பிட்டு போனார். முதல் நாள் போனேன், எல்லாம் செஞ்சேன். 2வது நாளும் போனேன், செஞ்சேன். இவர் எனக்கு ஒன்றுமே தரல. தரவும் வேணாம், பிரச்சனையே கிடையாது. எனக்கு வேலை முடிஞ்சு வந்து அங்கேயும் மாடு மாதிரி தான் இருக்கணும். வேலை முடிச்சுட்டு இப்படி சரின்ட்டு பார்த்தா திருப்பி இவர் ரூமுக்கு போனேன் பாருங்கள். ரூமுக்கு போனால் இவர் ஃப்ரெண்டெல்லாம் உட்காந்துருக்குறாங்க. உட்காந்துருக்கும்போது அவர் ஒரு இது சொல்கிறாரு. அக்கா மகன், இந்த தங்கச்சி மகன் வந்திருக்கிறான், மாமாவுக்கு ஒரு உடுப்பு துவைச்சி கொடுக்கணும், கொஞ்சம் சமைச்சு கொடுக்கணுன்ற எண்ணமே இல்லை பாருங்கள் இப்போ உள்ள பிள்ளைங்க. அடப்பாவி, இதுக்கு தான் அங்கேருந்து இங்கே வந்தேனா, இனி இந்த பக்கமே நான் வரமாட்டேன். அன்னைக்கு போயிட்டு சொன்னேன், எனக்கு அந்த லொக்கேஷனில் அங்கே இருக்க ரூம் ஒன்று தாங்க அப்படின்னு. மாறி போயிட்டேன். அதுக்கு பிறகு அந்த பக்கமே போகிறதில்ல. அப்படி என்ன நீ சொல்லி தூற்றுனாலும் பிரச்சனை இல்லை, அங்கே போக மாட்டேன். அது மாதிரி லாபான் கண்டவனை கட்டி பிடிச்சி, ஓ சகோதரி மக வந்துட்டா, கோடா கோடியாக வருது அப்படின்னுவேன். இப்போ பிடிச்சிட்டு சொன்னான், என்னென்னா ராகேல் தானே வேணும், ஒரு பிரச்சனை இல்லை, 7 வருஷம் வேலை செய். அப்படி தானே, வேலை வாங்கிறதுக்காகவே ஆளை காட்டியிருக்கிறான். மாற்றிட்டா இன்னொரு 7 வருஷம். இப்போ இவனுக்கு தெரியும், 2 பேரை வச்சுக்கிட்டு எங்கே போகிறது, சம்பளத்தை 10 முறை மாற்றினா எங்கேயுமே போகல, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு என்ன செய்கிறேன், ஒரு நாள் கேட்குறான் அங்கே வச்சுட்டு, அப்படியா இருந்தால் என் மனைவி பிள்ளைகளுக்கு நான் எங்கே சேர்த்து வைக்க கேட்டானே இல்லையா, நான் எங்கே சேர்க்கிறது, எல்லாத்தையும் உனக்கே கொடுக்க வேண்டியது. அப்போ ஆண்டவர் அவனுக்கு போதித்து ஒரு அறிவை கொடுத்தார். அது விசேஷித்தமானது. என்னது, நீ போப்பா, இந்த கருவாளி மரம், புன்னை மரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் அந்த கொப்புகளை வெட்டி நடுவில் தோலாக வெட்டினா வரி வரியாக இருக்கும். அது ஏன் விட்டும், மற்றதெல்லாம் ஓ விட்டுன்னு சொல்லிக்க. அப்படி சொல்லிட்டு வந்து என்ன செய்யணும், செய் அப்படின்னொன்னே, ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது அதை தூக்கி முன்னால் போடுவான். அது பொழியும், பொழிந்தோன்னு பிறக்கிறதெல்லாம் எப்படி பிறக்குன்னா வரி உள்ளதாக பிறக்கும்.
ஞானம் உங்களுக்கெல்லாம் எங்கேயாவது இருந்துட்டு வருமா? ஆவியானவர் கொடுக்கிறது. இன்னைக்கு தேவப்பிள்ளையே, அவர் கொடுக்கிற அந்த அறிவு, அந்த ஞானம் விஞ்ஞானத்தையும் மேற்கொள்ளும். அப்படித்தானே வெற்றி பெற்றான். இன்னைக்கு எங்கே போகணும், எதை செய்யணும், எப்படி செய்யணும் தெரியாமல் இருக்கலாம். ஆவியானவரே என்னை நடத்துங்கன்னு பூர்ணமாக ஒப்பு கொடுங்க. அவராலே பெற்ற அபிஷேகமானது உன்னை உயர்த்த மேன்மை உள்ளதாக இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, கடைசியாக ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். வாசிக்கலாம். இந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்குற கடைசி மேன்மை என்ன தெரியுமா? அந்த பையனை அப்படியே கூட்டிகிட்டு போய் முதல்ல சாப்பாடு கொடுத்தான், இடையில பேசுனா, திருப்பி ஒரு சாப்பாடு கொடுத்தான், சரீரத்துக்கு உண்டானதெல்லாம் கவனிச்சிட்டான். இப்போ அவன் பரிசு வாங்கத்தக்கதாக கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் விட்டான். அப்படி தானே? எபேசியர் 4:30 வாசிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ மீட்கப்படுகிற நாளுக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அப்படி தானே? எங்கே? அங்கே போய் அவர் சமூகத்தில் சேர்றதுக்கு. இங்கே நம்ம சரி செய்கிறவர் அவர் தான். அந்த பந்தயத்திலெல்லாம் முடித்து பரிசை பெறுகிறதுக்காக அங்கே கொண்டு போவார். ஆண்டவர் சொன்னார், அவரை துக்கப்படுத்தாதீங்க. அப்படி தானே சொன்னார்? துக்கப்படுத்துறதுக்கு நிறைய காரியம் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை துக்கப்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கு கேட்ட செய்தியின்படி செயல்பட நாம் ஆரம்பிக்காமல் இருப்போமானாலும் கர்த்தர் அதை பார்த்து துக்கப்படுவார். நான் உனக்கு எத்தனையோ தாளந்து கொடுத்துருக்கிறேன், எத்தனையோ திறமைகளை கொடுத்துருக்கிறேன், எவ்வளவோ அழகாக நான் உன்னோடு கூட இடைப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் நீ இன்றும் அதை எதிர்பார்க்காதபடிக்கு எலியாவை போல படுத்திருக்கிறியா? இல்லை ஒரு தாவீதை போல நீ எழும்பி நின்று போறியா? சொன்னால், நான் போகிறேன் ஆண்டவரே, சேனைக்குள்ளே பாய்வேன் ஆண்டவரே, மதிலை தாண்டுவேன் ஆண்டவரே, எனக்கு பலன் இருக்கிறதுன்னு சொல்லி சவுலின் இடத்துல சொன்னான். இந்த சிங்கத்தையும் கரடியும் கொன்று போட்டுட்டேனே, இந்த விருத்த சேதனம் இல்லாதவன்கிட்ட போகிறதுக்கு என்ன அனுப்புன்னு சொன்னான். பயப்படலை. எதிர்காலத்தில் நீ எடுக்கிற எந்த முயற்சியும் தடுக்கிறதுக்கு எத்தனையோ பேர் முன்னால் வரலாம். அது நீ செய்யாத, அதில் தோல்வி, அது தோல்வியாக இருக்கட்டும், நான் விசுவாசிக்கிறேன் இன்னார் என்று அறிவேன் என்று முயற்சி செய்ய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. எந்த காரியமாக இருந்தாலும் சரி, முயற்சி பண்ண